இந்த 12 ராசியில நிறைவு ராசி மீன ராசி. மீன ராசிக்கு எப்படி இருக்கு இந்த ஆடி மாத பலன்? இந்த மீன ராசிக்காரங்க யார்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தா நல்லது? கண்டிப்பா மேடம். மீன ராசிக்கு வந்து பாருங்க 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கார். முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் எந்த ஒரு முயற்சியை நான் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் டீச்சர் யாருன்னா பெத்த தாய் தான். பெத்த தாய் பேச்சு கேட்கணும் குழந்தைங்க. நல்லதோ கெட்டதோ எங்க அம்மா சொன்னா சரி. பெரிய லெவல்ல கடன் கொடுக்காத, பெரிய லெவல்ல கடன் வாங்காத அப்படின்லாம் நம்மளே சொல்லியிருப்போம். இப்ப சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பூமி வாங்கி ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ ஒரு சக்ஸஸ் ஆக்கி பிரபலமாக்கி உங்களுக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை நிறைய ஒரு விஷயங்களும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த 12 ராசியும் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விசேஷமும் நாங்கள் ஒரு இதுக்காக உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவுங்க. இன்றைக்கி ஆடி மாத பலன். அதாவது ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி மாதமே வந்து தெய்வத்துக்குரியது. அதுவும் அம்மனுக்கு உகந்த மாதம்தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்குது 12 ராசிக்கும் ஆடி மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அருமையான நம்ம அழகான ஒரு ஜோதிடர் வந்து சொல்ல போகிறாங்க. அதில் நான் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பாக கேட்க போகிறது என்னென்னா, இந்த ஆடி மாதம் முழுவதும் யாராவது ஒரு உறவுக்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னா அது என்ன உறவாக இருக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து ஆடி மாத பலனும் இதையும் கேட்க போகிறேன். வாங்க கவனமாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். நிறைய வந்து பலன்கள் சொல்கிறாங்க, நிறைய பரிகாரம், நிறைய விஷயங்கள். இதில் வந்து யார்கிட்ட பிரிஞ்சு இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நல்லாயிருக்கும், நம்ம உறவுகள்லேயே ஒருத்தரோட பிரிஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். உங்கள் ராசியும் இதில் வருது, ஜாக்கிரதையாக கவனமாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? பார்ப்போம்மா, உங்களை சந்திப்போமா? வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மேம் கவலை? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் மேம்க்கு கால் பண்ண போகிறேன். கண்டிப்பாக. அவ்வளோ வந்து ஒரு அருமையான நிறைய பதிவுகள், நிறைய 12 ராசிக்கும் ஒரு அற்புதமாக புது புது விஷயங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்ருக்கீங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். ஏன்னா அம்மனுக்கெல்லாம் உகந்த மாதம் வந்து ஆடி மாதம். ஃபஸ்ட்டு மேம், ஆடி மாதம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு உறவினர்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த உறவாக இருக்கும் இந்த 12 ராசிக்கும்? கண்டிப்பாக மேடம். பொதுவாகவே வந்து பாருங்க, இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடி மாத காத்துக்கு அம்மியும் வந்து பார்த்தீங்கன்னா அசையும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், துள்ளி திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை உகந்த, அதாவது அம்பிகையை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ண உகந்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் அம்பிகைக்கு மட்டும்தானா? இல்லையே, முருகப்பெருமானோட வழிபாடுக்கும் ஆடி மாதம் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பித்ருக்களுடைய வழிபாட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எத்தனையோ விஷயங்கள் ஆடியினோட பெருமைகள் இருக்க தான் செய்து. அதை ஒரு பதிவாகவே சொல்லலாம். மேம், இப்போது 12 ராசியும் இந்த ஆடி மாத பலன் பார்த்தோம். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி ஒரு யார்கிட்ட கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது அப்படிங்கிறதுல கடைசி ராசிக்கு வந்திருக்கோம், மீன ராசி. இந்த 12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி. மீன ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ஆடி மாத பலன்? இந்த மீன ராசிக்காரங்க யார்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது? கண்டிப்பாக மேடம். மீன ராசிக்கு வந்து பாருங்க 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கார். முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் எந்த ஒரு முயற்சியை நான் பண்ணாலும் டிஃபால்ட்டா சக்சஸ் ஆகும். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நல்ல முயற்சி பண்ணா மட்டும் சரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது வந்து இளைய சகோதர ஸ்தானமோ அப்படின்றதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி இருக்கும். மற்றவங்க பயப்படுற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப சாதாரணமாக வந்து டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ப்ளஸ். மைனஸ் என்ன? தம்பி தங்கச்சி ஸ்தானம்.
அப்ப உனக்கு தம்பி தங்கச்சி அப்படின்ற உறவு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க மீனம். எனக்கு எல்லா உறவும் வேணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் மீனம். அப்ப தம்பி தங்கச்சி கிட்ட நீங்க சாதாரண ஒரு வார்த்தை சொல்ல போய் புள்ளையார பிடிக்க போய் குரங்க ஆகிற மாதிரி வரும். ஆக தம்பி தங்கச்சி அப்படின்ற உறவு உங்களுக்கு வேணும்னா அவங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல புதன். என்னோட கம்ஃபர்டான ஒரு பாசிட்டிவ்னஸ்க்கு என்ன காரணம்? என்னோட புத்திசாலித்தனம் அப்படின்றது காரணம். எங்கள் அம்மானோட சப்போர்ட், எங்கள் அம்மானோட அட்வைஸை நான் கேட்டேன்ப்பா, சக்ஸஸ் ஆனேன். இப்போ யாரும் பெத்த தாயினோட அட்வைஸே கேட்கறது இல்லை. அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சு, அட்வைஸ் மட்டும் பண்ணாதம்மா அப்படின்ற வார்த்தை டிஃபால்ட்டா குழந்தைங்க சொல்றாங்க இல்லையா? என் குழந்தைங்களே சொல்றாங்க மேம், எல்லா குழந்தைங்களும் மேடம். ஆமா, டிஃபால்ட்டா அம்மா நீ என்ன பண்ணு, தயவு செஞ்சு அட்வைஸ் மட்டும் பண்ணாத, உன் அட்வைஸ்லாம் கேட்கறதுக்கு நாங்க ரெடி இல்லை அப்படின்றது கிளீனா நம்ம ஆரம்பிக்கும் போதே அதுங்க தி எண்டு கார்டு போடுதுங்க இல்லைங்களா? ஒன்னே ஒண்ணுதான் மேம், இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய தெளிவாக இருக்காங்க. நம்மளை விட குழந்தைங்களுக்கு நிறைய புரியுறது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம வேணா அட்வைஸ் பண்ணலாமே தவிர இப்போ குழந்தைங்க தான் நமக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டோம் இப்போ நம்ம. உண்மைதான். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுங்களே நம்ம அட்வைஸை கேட்டா ஆனா முன்னேறிடும் மேடம். என்ன தெளிவா இருந்தாலும் அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்ம கிட்ட தான் இருக்கு. அது நம்ம கிட்ட தான் மேடம் இருக்கு. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேகம் இருக்கும், நம்ம கிட்ட விவேகம் இருக்கும். டிஃபரன்சஸ் இருக்கு மேடம். வெறும் வேகமும் ஜெயிக்காது, வெறும் விவேகமும் ஜெயிக்காது. வேகம் கலந்த விவேகம் தான் ஜெயிக்கும். அப்ப எல்லா நேரத்திலையும் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் டீச்சர் யாருன்னா பெத்த தாய் தான். பெத்த தாய் பேச்சு கேட்கணும் குழந்தைங்க, நல்லதோ கெட்டதோ எங்க அம்மா சொன்னா சரி அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா சூப்பர். மீனம் இந்த மாதிரி அம்மா பிச்சை கேட்கறது இந்த மாசம் நிறைய நற்பலன்களை கொடுக்கும். வெரி குட். அதுக்கு அடுத்து 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு இருக்கார். குரு வந்து பாத்தீங்கன்னா 5ல குரு இருக்காரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது, நம்மளே நிறைய முறை பேசியிருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் இணைஞ்சிருக்காரு. அப்படின்ற பட்சத்துல என் குழந்தைங்களோட நாலேஜ் எனக்கு நல்லா தெரியுது, என் குழந்தைங்களோட எனர்ஜி எனக்கு நல்லா தெரியுது, என் குழந்தைங்களை எப்படி ஆளாக்கணும்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கான பிளான் வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தைங்க முழுசும் ஒத்துழைக்கிறாங்க. அதுக்கான பிளான் நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை விட சூப்பரான பிளானை என் பிள்ளை மேனிஃபெஸ்ட் பண்ணுது. இருந்தாலும் என்னோட ஒரு கைடன்ஸோடு செய்யும் போது அது சூப்பர் டூப்பர் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இவ்வளோ நாள் கேத்து தான் இருந்தார். அப்போ பெரிய லெவலில் கடன் கொடுக்காத, பெரிய லெவலில் கடன் வாங்காத அப்படின்லாம் நம்மளே சொல்லியிருப்போம். இப்போ சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால கடனை அடைக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சாலிடாக ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தில் இருக்க பெண்கள் மூலியமாவோ, வேலை செய்கிற இடத்துல ஹையர் அஃபிஷியல் பெண்களாக இருக்காங்க அவங்க மூலியமாவோ, இல்லை நட்பு வட்டாரம் பெண்கள் மூலியமாகவும் கடனை அடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இது முற்பகுதியில் மேடம். இப்போ பிற்பகுதியில் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து சுக தாயார் ஸ்தானத்தில் ஒரு பூமி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அம்மானோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் 5ஆம் பாவத்தில் குழந்தைங்களோட புத்திசாலித்தனம் இன்னும் கொஞ்சம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் இது வரைக்கும் திருமண பிராப்தமே கூடி வரலைங்க. நல்ல வசதியான பொண்ணு திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்ல வசதியான பையன் வெளிநாட்டில் இருக்க பையனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மனைவி வெளிநாடு போகிறதுக்கு, அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. லைஃப் பார்ட்னர் மூலிமா திடீர் தனப்பிராப்தி அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னர் மூலிமா திடீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மேடம். சூப்பர், நன்றி நன்றிப்பா. நன்றி. நல்லா அழகான ஒரு பதிவுகளெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம தீபா அருளாளன் மேடம். வந்து நிறைய விஷயங்கள் எனக்கே வந்து ஒரு புதுசாக இருந்தது, நிறைய விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் உண்மைதாங்க, இந்த ஆடி மாதம் மட்டும் அவங்க ஒரு ராசிக்கும் யாருக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது அப்படின்ற இந்த ஆடி மாதத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடி மாதம் மட்டும் இந்த 12 ராசிக்காரங்களும் கொஞ்சம் விலகி தான் இருப்போமே இல்லையா? எதுக்கு பிரச்சனை கஷ்டம், அவங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை நாமையே வாங்கிக்கணும், வேண்டாம். அந்த ஒரு மாதம் அவங்ககிட்டேருந்து விலகி இருந்து அவங்க சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தால் டாப் இல்லையா? ஆடி முடிஞ்சு ஆவணியில் எல்லாரும் டாப்பாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேம், இப்போது ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு நீங்களே வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய ஃபாரினர்ஸு, இந்தியாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அப்ராடில் அமெரிக்கா, லண்டனில், சிங்கப்பூர், மலேசியாவில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ மக்களுக்கு ஜோதிடம் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் என்ன பெனிஃபிட்டு, எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் அதில் இருக்குது மேம்?
மேடம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 லெவல் தான் மேடம். 2 லெவல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துரும். ரெண்டாவது ஒரு அஸ்ட்ராலஜி ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகம் இருக்குன்னா அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 2 லெவல் கோர்சஸ் தான். பொதுவாக எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி நாலேஜ் அப்படின்றது வேணும் மேடம். காரணம் என்ன அப்படின்னா அஸ்ட்ராலஜி இஸ் சுப்ரீம் சயின்ஸ். பிளானட்ஸ் நெவர் சே லை. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தான் நம்ம வாழறோம். இல்லை, கிரகங்களோட ஒரு ஆளுமையினால கிரகங்கள் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், இல்லை சந்தோஷப்படுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இந்த நேரத்தை நான் கணிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பல கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட முடியும். என்னோட சந்தோஷமான சுபிக்ஷமான வாழ்க்கைக்கு நானே அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேசிஸில் தான் மேடம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. இப்போ எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் டாக்டர்ஸ். ஆனால் நான் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாரும் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும். இன்னும் யாரும் கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்லுவேன் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறதே நிறைய. ஆமா, இல்ல நீ வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோன்னே அஸ்ட்ராலஜி நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது எங்க ஃபேமிலிக்கே நான் சொல்லி கொடுக்க போறேன். அது நல்லதுக்காக மேடம். சூப்பர் சூப்பர். மேம் சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதனால நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாப்பி தானே? தேங்க்யூ.